ஃபர்ஸ்ட் ப்ரீ குவார்டர் மேட்ச் இந்த டேல மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மன் சிசி வர்சஸ் டிஃபெண்டர் சிசி. பிரம்மன் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. எந்த மேட்ச்சுக்கும் அதே 5 ஓவர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸ்ட்ரைக்கில் தஸ்தகீர் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சல்மான். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட திவாகர் வந்திருக்காரு. ப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் Abjayakar starts with that ball. Second one. Abjayakar again, like a delivery. Back. Legum பேர் விக்கெட் கொடுத்துருக்காரு. மெயின் பேர் தரல. இந்த பால் டிஸ்கஸ் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க டிஃபெண்டர் சிசி. பேட்ஸ்மேன் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா போறாரு தஸ்தகீர். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஜூடோராஜ். தேர்ட் ஒன். லெக்கில் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டெம்பில் பட்டுரும். ஃபர்ஸ்ட் 3 பாலுமே உள்ளே தான் எடுத்து வந்திருக்காருங்க திவாகர். ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கர் சல்மான் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. எடுத்துட்டு வந்து பேட்டரியாக போட்டிருக்காரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த மேட்சில். ஃபர்ஸ்ட் சல்மானோட பேக்லேருந்து ஒரு வைடு பெரிய ஓப்பன் டீப்பில் ஆள் இல்லை. பவர் பிளே ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, 6 கவர் பவுண்டரி. சல்மானோட பேக்லேருந்து குயிக்காக 10 ரன் கடைசி 2 பால் ஷாட்டுங்க. சான்ஸ் ஒரு கேட்ச் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சூர்யா நல்லா ஃபீல்டர் கேட்சை கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காருங்க. இப்போ பவுண்டரி 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சல்மான். நல்ல கம்பேக் திவாகிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் டிஃபெண்டர் சிசி. ஃபர்ஸ்ட் ஓவரில் வர ஸ்கோர் 12 வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் சுரேஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவரில் வர போகிறாங்க. கீப்பர் இல்லை இங்கே. ஸ்காட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. இங்கே தேவையில்லாத ரன் அவுட்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷனால் 3rd விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ரன் அவுட்டில். நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். நல்லா ஸ்லோயா டெலிவரி லெக் கட்டல. சுரேஷ் டு சுரேஷ். குயிக் டெலிவரி ஃப்ரம் லைன்ல டாட் பால் ஷாட்டுங்க. ஸ்டார்ட்ல போட்டிருக்காருங்க. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு சுரேஷோட பேட்டில். ஃபர்ஸ்ட் 6 இருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கைக்கு டாப் பண்ணல. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பரத். சான்ஸ் ஃபார் கேட்ச். சரியா பரல. டிஸ்டன்ஸ் போல 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயே 1.5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க டிஃபெண்டர் சிசி. எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே ஸ்கோர் 19 ரன் வந்திருக்கு. முக்கியமான 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேர் 2 பேருமே இல்லை. இப்போ ஒரு பவுலிங் இல்லை. சரி அப்பல தரையோட தரையா ஸ்டாப் டீப்பா ஒரு சிங்கிள். செகண்ட் ட்ரை. சரி அப்பல பேட்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள். பேக் டு சிங்கிள். காம்படிஷன் அவங்க பால் கொடுத்துருக்காங்க. கேட்ச் எடுத்தாலுமே ஃப்ரீ கண்டினியூ ஆகும். கேட்ச் எடுக்கல. ஸோ ஆப்போசிட் சன் லைட்னால கிடையாது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே 1 பால் +2. ஸோ ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால 1 பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீட்டாக யூஸ் பண்ண வரேன்னு பார்ப்போம். சரி அப்பெல்லாம் பேக் ஃபுட் ஃபுல் நல்லா ஸ்டாப் சிங்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. மிட் விக்கெட் தலைக்கு மேலே டீப்பில் ஃபீல்டரே இல்லை. ஃப்ளாட்டா எஸ் பவுண்ட்ரி லாஸ்ட் 2 இந்த ஓவரில். நல்லா ஷாட்ங்க. ஷாட் பால் தெளிவாக போனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்திருக்கு. அந்த ஷாட்க்கு கமிட் ஆகினார். கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் அப்ஜயாக்கர் வித்தை கொடுக்காத பந்து லாங் ஆனில் சிங்கிள் மட்டும். இப்போ 3 ஓவருக்கு ஸ்கோர் 37. 4 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் சுரேஷ் வந்திருக்காரு. ஸ்விட்ச் இட் பாடி அட்டாக். ஓகே செகண்ட் ஃபீல்டர் ரெடிக்கில் ஃபர்ஸ்ட் நம்மள கண்டிப்பாக 2 ரன் எடுத்துருவாங்க. எஸ் தான் ரன் இருக்கு. ஷாட் ஸ்லோ ஏர் டெலிவரி டிஸ்டன்ஸ் போட நினைக்கிறேன். ஓ தரமான கேட்ச் அடிப்பேன். நல்ல டேக் ஆன். 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிஃபெண்டர் சிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. போன பால் ஒரு வைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் இந்த ஓவரில் ஸ்லாட்டில் போட்டிருக்காருங்க. நல்லா எப்போ டீப்பில் தடுத்து விட்டுருக்காரு நினைக்கிறேன். தரமான ஃபீல்டிங் பிடிஷன் எதுவும் தரல. எஸ் இந்த பால் சிங்கிள் மட்டும். நல்ல ஃபீல்டிங். 5 ரன் சேவ் பண்ணியிருக்காருங்க. இப்போ கைக்கு வந்து டாட் பால். 4 ஓவருக்கு ஸ்கோர் 41 வந்திருக்கு. இன்னும் 1 ஓவர் மட்டும் தான் இருக்குது. கடைசி வர போல சூர்யா வந்திருக்காரு பவுலிங்கில். ஒரு டாஸ் ஸ்டாப்பேஜ் ஒரு சிங்கிள். ஸ்கோர் 1. சரி அப்பல்ல லேட்டாக தான் எடுத்திருக்காங்க. கரமாக 2 ரன்ஸ். ஃபுல் டாஸ் கிஃப்டட் பால். இந்த ரோடி அடிச்சிருக்காரு.
சிக்ஸ்க்கு அப்புறம் நல்லா கம்பேக் டாட் சார் சிங்கிள் மட்டும் போட்டி கொடுத்துருக்காரு சூர்யா. போயிடல நல்லா ஸ்டார் நல்லா த்ரோ கேஸ் விக்கெட்டு. இந்த பால் கடைசி பால் 1+1 விக்கெட்ஸ். ஒரு டிஃபெண்டர் சிசி 53 இருக்காங்க 5 ஓவருக்கு. பிரம்மன் சிசி 54 நானும். ஸோ போன மேட்ச் அதே ஸ்கோர் தான், அதே பிளேயர் சூர்யா. ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் மாதேஷ். அதில் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரை போட ஜூலோ ராஜ் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் டார்ட் 54 நானும். கட் பண்ணி விட்டுருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சுரேஷ் இருந்து. செகண்ட் டாஸ் சரியா பரல. சிங்கிள் தேர்ட் ஒன் அப்சியாக்கார் அறுவட்டி பேருக்கு என்ன சிங்கிள். ஃபோர்த் ஒன் டாஸ் கண்ட்ரோலாக போட்டுருக்காரு. ஸ்டார்ட் ஆன கொடுத்துருக்காரு. மேட்ச் எடுத்தாலுமே நம்ம கண்டிப்பாக பெரிய ஓப்பன் சான்ஸ் ஃபார் குத்தி பவுண்டரி போயிருக்கு. சூரியோட கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. சூரியோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஓவரில் நல்லா ஃப்ளிக் கேப்பில் போயிருக்குங்க. இந்த ஸ்டாப் பண்ணலாம் பவுண்டரி போகலங்க. பால் ட்ராவல் ஆகலை. கிராஸ் இருக்குன்னா ட்ராவல் ஆகலை. ஈஸி டூ ப்ராப்பரான துருவ கிடைக்கல. இந்த பால் 3 ரன். ஃபுல் ஃபேஸில் லோ ஃபுல் டாஸ் தரை விட்டு போயிருக்கு ஃபாஸ்ட்டாக. அங்கே டைவர்ட் ஆகிடுச்சு. அது வாட்ச் பண்ணி திரும்ப பிடிச்சி வராங்க. டஸ்ட் நல்லா ஸ்டார்ட் நல்லா ஃபீல்டிங். இன்னும் சிங்கிள் 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. வீட்டை லூஸ் பண்ணல. நல்லா ஸ்டார்ட்ஸ் பிரம்மன் சிஸ்டர்ந்து பவுலிங்கில் சுரேஷ் வந்திருக்காரு. சூர்யா லெஃப்ட் டு லெஃப்ட்டு டீப்பில் தான் போயிருக்கு. அதன் காரணமாக 2 ரன்ஸ். நாலு ஃபுல் ஷாட்ங்க. ரோடு கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த மேட்சோட சரி ஃபர்ஸ்ட் சூர்யோட பேட்டில் நல்லா கட் ஷாட்ஸ். பவர் ஃபீல்டர் தலைக்கு மேலே டீப்பில் ஃபீல்டரில் பவர் பிளே. யாஸ் பவுண்டரி வந்துருக்குங்க. 6 கவர் பவுண்டரி சூர்யோட பேட்லேருந்து. எயின்ஸ் பேட் நல்லா கம் பேக் குயிக் டெலிவரியில் டாட் பால் ஷாட்டிங்க ஸ்டாண்ட் டெலிவர். வயந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்லாட்டில் போட ஈஸியாக கிளியர் பண்ணவர். அதான் நடந்திருக்கு. இந்த ஓவரில் 2வது 6 வந்திருக்கு சூர்யோட பேட்லேருந்து. எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே ஸ்கோர் 32 வந்திருக்கு. நல்ல ஸ்கோருங்க. வரைக்கும் கீழே லூஸ் பண்ணல. இப்போ 18க்கு 22 ரன் ஆனோம். பவுலிங்கில் ராஜ் வந்துருக்காரு. பண்ணல ஷாட்டுங்க. இதுதான் பேட்டுக்கே போட்டிருக்காரு. மைட் விக்கெட்டில் ரொம்ப லாங்காக போயிருக்கு. சூர்யோட பேட்டில் 3 அசிஸ்ட் வந்துருங்க. நல்ல பேட்டிங் நல்ல ஷாட். நெக்ஸ்ட் அதே பால் தான் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி தான் இருந்தது. டாட் பால். ஸோ இந்த பாலுக்கு ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட் அவுட் கொடுத்தாங்க. அப்புறம் நாட் அவுட் கொடுத்தாங்க. திரும்பவும் அவுட் கொடுத்தாங்க. திரும்பவும் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பால் ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிரம்மன் சிசி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கருணா. ஒரு டாஸ் நல்லா ஸ்டாப் எடுக்கலைங்க. ஒரு சிங்கிள் மட்டும் வாய்ட் எல்லாம் வரிசை தெளிவாக போட்டுக்காருங்க. டாட் பால். 3 ஸ்கோர் 40 ரன் வந்துருக்கு. ஒரே ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 12க்கு 14 ரன் ஆகணும். மேட்ச் வரப்போல தஸ்தகிர் வந்திருக்காரு. நிறைய மேட்சஸில் மேட்ச் லூஸ் பண்ணுற ஸ்டேஜஸ்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. தஸ்தகிர் அந்த ஓவர் கண்டிப்பாக முக்கியமான ஒரு இருக்கும் 2 டீமும். டாட் பால். இப்போ 11க்கு 14 ரன் தேவை. ஏக்கர் ஃப்ளைட் டெலிவரி டாட் பால். 10க்கு 14 ரன் தேவை. க்ளோஸ் பால் லைக் அட்ரவேஷன் கன்சியூட் 3 டாட்ஸாக போட்டுக்காருங்க. டாட் பால் நிறைய விட்டு போயிருக்கு. ஸ்லீப்பர் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன். நல்லா கால் நல்லா ரன்னிங் 2 ரன்ஸ். வச்சுங்க 2 ரன்ஸ். நல்லா ஷாட்ங்க. டேவிடி ஆடி இருக்காரு. தேவையான பவுண்ட்ரி கருணாவோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் வரல. ஃப்ளைட் டெலிவரி சரியா பண்ணல. சிங்கிள் மட்டும் 47 ரன் வந்துருக்கு. 4 இருக்குது. கடைசி 6க்கு 7 ரன் ஆனோம். தோடிங்க அணி போலார். ஃபுல் டாஸ் டெலிவரி கேட்ச்க்கான வாய்ப்பு பிடிக்கல. நாங்கள் ஃப்ளோர் சிங்கிள். இப்போ 5க்கு 6 ரன் ஆனோம். சரி ஒரு ஃபுல் டாஸ் நல்லா ஸ்டாப் டீப்பில் தான் போயிருக்கு. இருந்தாங்க ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு 4க்கு 5 ரன் ஆனோம்.
ஃபுல் டாஸ் டெலிவரி. டாஸ் ஃபீல்டர் வெளியே தான் போயிருக்காருங்க. வினிஷட் ஆற மாதிரி இருக்காருண்ணா. இந்த மேட்சா இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸை பிரமன் சிசி வின் பண்ணுறாங்க.